கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணி விடுங்க. வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க மக்களை. இப்படிலாம் ஒரிஜினலாக நடக்குமாப்பா அப்படின்ற மாதிரியே நம்ம தலையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கணும். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐஸ்வர்யா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. எப்படியாவது இங்கே அந்த தீபாவை கொலை பண்ணிட்டு தான் நம்ம இங்கேருந்து போகணும். அந்த தீபா மட்டும் உசுரோட வீடு வந்து சேர்ந்தா அவ்வளோதான், நம்ம வீட்டை விட்டு காலியாயிர வேண்டியதான். என் புருஷ வேற இப்பயே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அவ கேட்ட கேள்வியிலே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. இப்போ எங்கே இருப்பா அவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் அந்த நைஃபு அந்த மாதிரிலாம் வந்துட்டு சர்ஜரிக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த திங்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு ஷார்ப்பாக ஒரு கத்தி மாதிரி இருக்குது. அதை வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. இதை வச்சே போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை அதை எப்படி எல்லா முன்னாடியும் என்னமோ ஷாலை வந்துட்டு வெளியில் காற்றுல பறக்க விடுற மாதிரி அப்படியே வர்றாங்களாம் மேடம். அப்போ வந்துட்டு அங்கே கீதாவை வந்துட்டு ஒரு போலீஸ் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, கேரளாவிலேருந்து. அவர் வந்துட்டு என்கொயரி பண்ணுறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துடுறாங்க. அதாவது கீதாவை தேடி வந்திருக்காங்க. இங்கே ஒரு பொண்ணு அட்மிட் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்காக. அப்போது ஒரு நர்ஸுக்கிட்ட வந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு டக்குன்னு அந்த இடத்துல நின்றுடுறாங்க. ஏன்னா திருடனுக்கு தானே தேல் கொட்டும் அப்படின்ற மாதிரி. இங்கிட்டு வந்துட்டு கீதா ரூமை விட்டு வெளியில் வராங்க. எப்பா எப்படியாவது இந்த இடத்த விட்டு வெளியில் போயாகணும், இங்கே இருந்தோன்னா தலையே வெடிச்சிரும் போல் இருக்குது, முதல்ல போலீஸ்கிட்ட சிக்காமல் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் ஆப்போசிட்டில் போலீஸு. அவங்கள பார்த்ததும் அத்தா போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு கீதாவும் பயப்படுறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக ஐஸ்வர்யா அங்கே இருக்கிற கீதாவை வந்துட்டு தீபா தான் நினச்சி பார்த்துடுறாங்க. அதுவும் இருக்காளே, ஐயோ எப்படியாவது அவளை போட்டு தள்ளிடலாம் பார்த்தா இந்த போலீஸ் வேறு நகலாமல் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கவங்களையும் கீதா வந்துட்டு டக்குன்னு ரூமுக்குள்ளே போய் வந்துட்டு கதவை சாத்திக்கிறாங்க. இங்கேருந்து உடனே எஸ்கேப் ஆகணும், எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு கீதா யோசிச்சுட்டு இருக்க. இங்கிட்டு வந்துட்டு ஐஸ்வர்யாவை காமிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ என்னடா இது, அவ பாட்டுக்கு வெளியில் வந்தால் மறுபடியும் வந்துட்டு உள்ளே போயிட்டா, நம்ம இப்போது அங்கே போக முடியாதா, அந்த போலீஸ் வேறு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு இறங்கிட வேண்டிதான். அவள் வீட்டுக்கு வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு நம்மளை சொல்லி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு துணிஞ்சு இந்த இடத்துல வந்துட்டு இறங்கிட வேண்டிதான். அவள் கழுத்தை அறுத்து போட்டு தான் நம்ம இங்கேருந்து போகணும். அவள் உசுரோட இந்த இடத்த விட்டு வரவே கூடாது, பழி யார் மேலேயாவது விழுந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த கத்தி எடுத்துகிட்டு ரூமுக்குள்ளே வந்துட்டு நுழையிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு போலீஸ் அந்த நர்ஸுக்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏம்மா நேற்று நைட்டு ஏதாவது ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி ஏதாவது பொண்ணு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிடுச்சாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கேன். சார் அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே சார், ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வந்தாங்க, ஆனால் அவங்க ஹஸ்பண்டு தான் சார் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அந்த போலீஸ் நின்றுட்டு இருக்கேன். இல்லைம்மா தனியாக எதுவும் உடம்பு முடியாத மாதிரி பொண்ணு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துச்சா அப்படின்ற மாதிரி, தனியாலாம் யாரும் வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கிட்டு வந்துட்டு ஐஸ்வர்யாவை காமிச்சிட்டு இருக்காங்க. ரூமுக்குள்ளே போனவங்க இன்னைக்கு முடிச்சிடேண்டி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா யாரையும் காணும். என்னடா இது, உள்ளே தானே வந்தா, மாயமில்லை மந்திரமில்லைன்ற மாதிரி ஆளக்கானுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. அது எப்படி தான் மக்களை இவ்வளோ தைரியமாவா வெளியில் கொள்றதுக்கு கத்தி எடுத்துக்கிட்டு அப்படியே வீசிக்கிட்டு வருவாங்க. லாஜிக்காக வந்துட்டு யோசிக்க வேணாமா? ஆமாம் இவர் லாஜிக்காவாக எல்லா சீனையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆரம்பத்துலேருந்து ஒரு லாஜிக்கை, அதாவது தொடவும் தொடாது படவும் படாது அப்படின்ற மாதிரி தானே அப்படியே வந்துட்டு சீன் எடுத்துகிட்டு இருக்காரு. எப்படி வந்துட்டு கீதா தப்பிச்சிருவாங்க. ஐஸ்வர்யாவை இனி வீட்டில் போய் வச்சு செய்யணும், அதுக்காகவாது கீதா வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தீபா வந்துட்டு ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். அவ்வளவா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது ஐஸ்வர்யாவோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காண்டி கூட தீபா இந்நேரம் இங்கே இருந்தாங்கன்னா சொல்லாமல் மறைச்சிருப்பாங்க வார்னிங் கொடுத்துட்டு. ஆனால் இந்த கீதா வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு பெரும்போடு போடுறதுக்காகவே தீபா மாதிரி ஆக்ட் பண்ண வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு ஆசை. ஏன்னா கீதாவோட கேரக்டர் வந்துட்டு என்னை ரொம்ப வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். கார்த்திகிட்ட பேசும்போது அவ்வளோ ஆட்டிடியூட். கார்த்தி வந்துட்டு இப்போல்லாம் மிஸ் பண்ணணும், நம்ம தீபா மாதிரி ஒரு தங்கத்தை மிஸ் பண்ணிட்டோமே, இந்த பொண்ணு என்னப்பா இந்த பேச்சு பேசுது அப்படின்ற மாதிரி தான் அவர் பார்த்துட்டு இருந்தார். பரவாயில்ல, இனி வர்ற சீரியல்ஸை வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் தீபா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணி